வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கலையடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 2.1 ஆம்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆம்பு பார்த்தோம்னா, நம்ம போன வீடியோவில் நம்ம ஒரு வீடியோ நம்ம என்ன ஸ்பேர்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அந்த ஆம்பு தான் பாருங்கள் நண்பர்களே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண போகிறோம். அதனால் பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம இப்போ ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இந்த ஆம்பு தான் பாருங்கள் நண்பர்களே, ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஒரு ஆடியோ சாம்பிளும் கேட்டிருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் தெரிவிங்க நண்பர்களே. ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் நண்பர்களே. நம்ம பார்த்தோம்னா டிஜிகிராம் கேபினட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது 8VC தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய கேபினட்டு 12 இன்ச்சில் நம்ம டெத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் வியூவில் தான் நண்பர்களே பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, நம்ம பார்த்தோம்னா யூஎஸ்பி போர்டு ஐபிளேயில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தோம்னா யூஎஸ்பியாக ஆக்ஸா செலக்ட் பண்ணுற ஒரு டேகல் சுவிட்ச் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ட்ரிபிள், பார்த்திங்கன்னா பேஸு, இது சப்பு ஃப்ரீக்வன்சி, இது பார்த்திங்கன்னா சப்பு வால்யூம், இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வால்யூம். இங்கே பார்த்தோம்னா மாஸ்டர் வால்யூம் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தோம்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி. இவ்வளோ தான் நம்மளாலே ஃப்ரண்ட் வியூவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ வாங்க இன்டீரியரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்மளாலே இன்டீரியர் வியூவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பக்காவாக நீட்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப நாளாக குவாலிட்டியாக சூப்பராக நம்ம டெத்தோடு நம்ம ரெடி பண்ணியாச்சு நம்மளாலே. பாருங்கள் இன்டீரியர் வியூவு. சரி வாங்க இப்போ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பவர் கிங்கில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் 24/0/24 8 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். 12/0/12 1 ஆம்பியர், 0/12 1 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெட்டிஃபிகேஷன் செக்ஷனுக்காக சேம ஒரிஜினல் கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 10,000 63 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டல் டையோடு பார்த்தோம்னா நம்ம 3 மிக்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே 3510 மெட்டல் டையோடு. 12 வோல்ட் செக்ஷனுக்காக 2425 வோல்ட்டில் 1, 1 ஆம்ஸ்லேயே ஒரு 2. அவரை பார்த்தோம்னா நம்ம பவர் ஆம்புன்னு பார்த்தோம்னா நம்ம சப்புக்காக மகாராஜா 4 டிரான்சிஸ்டர் போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய ரிசல்ட்டு சொல்லவே தேவையில்ல, ரொம்ப நல்லா பக்காவாக இருக்குது. ஹெவி பஞ்சிங்காகவும் நமக்கு இருக்குது. அதனால் நம்ம இதுவே யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ரெகுலராகவும் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் லெஃப்ட் ரைடுக்காக நம்ம பார்த்தோம்னா சக்தியில் தான் பார்த்திங்கன்னா அதுவும் 4 டிரான்சிஸ்டர் என்ற போர்டில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 100+100 வாட்ஸு நமக்கு தரும் நண்பர்களே. நம்ம அதே மாதிரி வோல்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 80 வாட்ஸ் நம்மளால் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் நண்பர்களே. அப்புறம் பார்த்தோன்னா மகாராஜாவில் ஒரு 200 வாட்ஸ் நம்ம ஜேபிஎல் நம்ம ட்ரைவ் பண்ணலாம். அந்த ஜேபிஎல் தான் கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னும் வாங்கலை, சரி பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி பாருங்கள். அப்புறம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பார்த்தோம்னா 2.1 மேக்ஸிமம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தோம்னா ரொம்ப நாளாக குவாலிட்டியாக பக்காவாக ஃபங்க்ஷன் ஆகுது நம்மளே. அதனால் நம்ம இதுவே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தோம்னா நம்ம வசந்தில் WAC-BT தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்டு பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது, செம்ம மேட்சிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது நம்மளே. ஆடியோவும் நல்லா பக்காவாக இருக்குது. அப்புறம் சப்பு பார்த்தோம்னா கிராண்டில் பார்த்தோன்னா கிராண்ட் சப்பு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் வசந்தில். இதனுடைய பஞ்சிங்கும் நல்லா ஹெவியாகவே இருக்குது. இவ்வளோ தான் நம்மளாலே இன்டீரியர் வியூவு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம தமிழ் சாங்ஸ் போட்டோம்னா காப்பிரைட் கிளைம் வந்துடுது நம்மளே. அதனால் நம்ம ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் யாருக்காவது தேவைப்பட்டால் இந்த மாதிரி பார்த்தோன்னா ஆம்பு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தர்றேன். புதுசாக வேணாலும் சொல்லுங்கள், ரீஒர்க் பண்ணனாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு ஸ்டீரியோ ஆம்பு 5.1, 2.1, 7.1 உங்களுக்கு எந்த மாதிரி ஆம்பு வேணாலும் நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆம்பினுடைய வியூவு இப்படி தான் ஃப்ரண்ட் வியூவு.
நம்ம வந்து பக்காவாக இப்போ ரெடி பண்ணி முடிச்சாச்சு நண்பர்களே. பாருங்கள், நம்ம இதை இப்போ சாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சாங் வந்து கிளிப்பிங் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. இந்த மாதிரி ஆம்ப் யாருன்னா தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்பல்சரியாக நல்ல முறையில் சிறந்த முறையில் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கும். பாருங்கள் நண்பர்களே, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சப்பு நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம். ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா பக்காவாக இருக்குது நண்பர்களே. சும்மா நல்லா கிளியராக நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு நண்பர்களே. நன்றி நண்பர்களே, நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம்.